அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வீரா. இன்றைய நாள் என்பது உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் நிறைவாக தருகின்ற மகிழ்ச்சியான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசையும் சேர்த்து உங்களது குலதெய்வத்தின் அருளாசியும் பெற்று உங்களுக்கு ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் நாள் ஆங்கில தேதி என பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம். இன்றைய கிழமை வியாழன் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு. இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்யக்கூடிய அதி தேவதை தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினம் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் நற்பலன்கள் அருளி நன்மைகள் செய்வார். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலை 8:30 வரை இருக்கிறது. அதாவது புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமும் அதற்கு அடுத்து அசுபதி நட்சத்திரம் கேதுவுடைய அசுபதி நட்சத்திரம் நடைமுறைக்கு வருகிறது. அதாவதுங்க ரேவதி நட்சத்திரத்திலிருந்து காலையில் 8:30 மணிக்கு சந்திரன் அசுவினி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமும் ராசி மாற்றமும் ஆகிறார். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலையில் வரக்கூடியது மாலை 2 முதல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 வரையும், குளிகை காலை 7:30 9 வரையும், யமகண்டம் மதியம் 3 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ஆலய உற்சவங்கள்: மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையும், நெல்லை ஸ்ரீ நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலி கட்டிய திருவிளையாடல் விருஷபாருட தரிசனமும் உண்டு. இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மேச ராசியில் உள்ள அசுபதி நட்சத்திரம், அதாவது கேதுவின் நட்சத்திரமான அசுபதியில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் என்பது உங்களுக்கு தைரியத்தோடு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நாளாகவும், அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தருகிறது. இன்றைய தினத்தினுடைய பணவரவுகள் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தின் பணவரவுகள் அனைத்துமே நல்வரவாகும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகள், அதாவது கடன், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய நிலை என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்புகள் சிறு சிறு அளவில் இருந்தாலுமே அந்த அனைத்து பாதிப்புகளுமே முழுமையாக குணமடைந்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். ரிஷப ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். அதாவது இன்றைய தினம் என்பது இரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடியது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தன்னடக்கத்தோடு பெரிய மனித தன்மையான நல்ல குணங்களையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த வேலை மற்றும் தொழில் ரீதியான அலைச்சல் அனைத்துமே குறைந்து உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகளும் விலகி எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய மனநிலையை தந்து இளைஞர் மற்றும் இளைஞர்களுக்கு புதிதாக காதல் தொடங்குவதற்கும் அதே போல இரகசியமான காதல் செய்வதற்கும் இந்த நாள் வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதோடு உங்கள் உயிர் நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் அவர்களுடன் பேசக்கூடிய உரையாடல்களுக்கும் மனநிறைவை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே, உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல நாளாகவும், அனைத்தும் நிறைவேறுகின்ற காரணத்தால் உங்களது மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த உதவியினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்து இந்த நாள் உங்களை வெற்றிகரமான நாளாக கடந்து செல்லும். மிதுன ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்தடையும். பொதுவாக தைரியத்தையும் சுய சிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் பண வரவையும் சேர்த்து தரக்கூடிய நாளாகவும் அமையும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அந்த செய்திகள் என்னவென்றால், சுபகாரியங்கள் தொடர்பாக வரக்கூடிய அந்த செய்திகள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். லாபஸ்தானம் 11வது வீடு அப்படிங்கிறது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் உங்கள் உடன் பிறந்த அல்லது உடன் பிறவாத உங்களுக்கு வயதில் மூத்த அண்ணன்கள் இவர்கள் வகையில் வரவும் உறவும் நன்மை தரும் அமைப்பாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல மருமகள் மருமகன் இவர்கள் வகையில் பொருளாதார நன்மைகளும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் மீது பாசம் வைப்பதற்கும் உங்கள் மீது நேசம் வைப்பதற்கும் உங்கள் தோளோடு தோள் நின்று உங்களுக்கு உதவி செய்வதற்கும் நல்ல நண்பர்களின் உறவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் தரக்கூடிய நாள். இன்றைய தினம் என்பது உங்களுக்கு சாந்தமான குணத்தையும் நீங்கள் மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான குணத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையின் வகையில் லாபங்களை பெற்றுத் தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வகையான பொருள்களையும் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா வகையான உறவுகளையும் நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறது. உறவு வகையில் கணவன் மற்றும் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவு உண்டாகும். அத்தகைய புனிதமான தாம்பத்திய உறவு காரணமாக கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் கொண்டு வந்து தருகிறது. உங்களது தாய் மற்றும் தந்தையர்களின் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு தர்மஸ்தானத்தின் நற்பலன்கள், அதாவது மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் என்பது சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, 9வது வீடு என்பது கலஸ்திர ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்த இணக்கமான உறவுகளை அன்பு பாசத்தை வலிமைப்படுத்தி உங்களது மனைவி மற்றும் கணவர் வழியில் அன்பையும் பாசத்தையும் குடும்பத்திற்கு தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய பண வரவு என பார்த்தோம் என்றால், சிம்மராசி அன்பர்களுக்கு தெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலை மற்றும் தொழில் அமைந்து உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பும் உருவாகும். பயணங்கள் என்ற வகையில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பயணம் யோகத்தை தரும். அதன் மூலம் ஆதாயமும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மிகவும் நேர்மையான குணம் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். அத்தகைய பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகி சந்தோஷமாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆயுள் ஸ்தானம் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய 8வது வீடாகிய மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் தரக்கூடிய நாள். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்கள் அனைத்தையுமே உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நீங்கள் முடிவு செய்யக்கூடாது.
துல்லியமாக உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே மிகவும் சரியாக இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திரன் அஷ்டமராசியில் செல்லக்கூடிய பயணம் ஒரு சில படிப்பினைகளை தரக்கூடியதாக அமைகிறது. இது மாதிரியான படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மன வலிமை உண்டாகும். இன்றைய தினம் 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் பணவரவு நிலைப்பாடுகளில் இழுபறி நிலையும் தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படக்கூடிய சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை கன்னிராசி அன்பர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல அவசியமான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு கடன் வாங்காமல் அந்த தேவைகளை நீங்கள் சமாளிக்க தெரிந்து கொள்ளவும் வேண்டும். பொதுவாக அனைத்து மனிதர்களுமே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கும் பொழுது அவரது ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுபோன்ற நிலைப்பாடை இன்றைய தினம் கன்னி ராசி அன்பர்களும் கடைபிடித்து உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கடந்து போக வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சம சப்த ஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் 7வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவியிடையே அன்பு பாசங்கள் கரை புரண்டோடி மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. அனைவரது குடும்பத்திலுமே குடும்ப தலைவரின் தலைவி அதாவது மனைவி வேலைக்கு செல்வது கிடையாது. அதற்கு விதிவிலக்காக துலாம் ராசி அன்பர்களின் மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக அமைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் தந்தை வழியில் அன்பு பாசம் மற்றும் பொருளாதார நன்மைகளை சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் உங்கள் உறவினர்கள் இவர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய நல்ல கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டு அந்த உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து இணக்கமான சூழ்நிலையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். ஆமாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயரோடு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களை இனிமையாக கடந்து செல்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தின் நற்பலன்கள் அதாவது மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் வேலையை தரக்கூடிய வீட்டின் நற்பலன்கள் வர இருக்கின்ற காரணத்தால் இந்த நாள் என்பது பந்த பாசத்தோடு மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல தன்மையும் தருகிறது. நண்பர்களே, 6வது வீடு அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்படுவார். உங்களுடைய திருமணத்திற்கு தடைகளை தருவது அவருடைய இயற்கையான குணமாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களில் ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பார்கள். நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இத்தகைய குணங்களை கொண்டு விளங்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உறவு என்ற வகையில் பார்க்கும் பொழுது கணவன் மற்றும் மனைவி இடையான உறவு மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கவும் செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, 6வது வீட்டின் பயனாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொடர்பான முயற்சிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பும் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்களை இன்றைய தினம் தர இருக்கிறது. இன்றைய தினம் என்பது தன் நம்பிக்கையையும் லட்சியத்தில் உறுதியையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. நேயர்களே, பொதுவாக அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதிக அளவு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது.
இன்றைய தினத்தின் உங்களது எதிர்பாராத வகையில் பண உறவு என பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் மனைவி அல்லது தாய் தந்தையர் வழியாக, அதாவது அவர்களது பூர்வீக சொத்துக்கள் வழியாக பணமாகவோ பொன் பொருளாகவோ சொத்தாகவோ வரவு வரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய தினம் நீங்கள் விரும்பியது அனைத்துமே, நீங்கள் கேட்டது என அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதனால் அதை தொடர்ந்து நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கின்ற காரணத்தால் உங்களது மனது மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி தவம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் 5வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் இன்றைய தினம் உங்களுக்கு அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை தந்து இந்த நாள் உங்களை மகிழ்ச்சியாக கடந்து செல்லும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மாத்துரு ஸ்தலத்தின் பலன்கள், அதாவது மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் என்பது ஆழ்ந்த அறிவோடும் தன்னடக்கத்தையும் சேர்த்து தரக்கூடியது. அன்பர்களே, கணவன் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான பொன்னான சந்தோஷமான நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பொதுவாக உறவு நிலை என பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய உறவுக்காரர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்து தங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும். பொதுவாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதை அறிந்த உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே கடந்து செல்ல இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியின் அஸ்வின் நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள், அதாவது புத்தி கூர்மையோடு சுறுசுறுப்பையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் உங்கள் உடன் பிறந்த அல்லது உடன் பிறவாத இளைய சகோதரர் சகோதரிகள் வழியில் அன்பையும் பாசத்தையும் தேனாக இனிப்பாக தரக்கூடிய அன்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் என்பது வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் வரக்கூடிய நல்ல நாளாக, அதாவது 3வது வீடு என்பது பயணத்தை குறிக்கக்கூடியது. அந்த பயணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. 3வது வீடு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கும் பொழுது சிறு பயணங்கள் என்ற வகையில் குடும்பத்தோடு சேர்ந்து கோயில்கள் மற்றும் சுற்றுலா இது போன்ற நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதற்கு நல்ல நாளாக அமைகிறது. இது போன்ற பயணங்களால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் சிக்கனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும். இதுதான் உங்களுக்கு இன்றைய தினம் தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடான மேச ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தின் பலன்கள் வரக்கூடிய நாள். இன்றைய தினம் தனஸ்தான அதிபதியின் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் குழந்தைகள் வழியில் குடும்பத்திற்கு பணவரவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து வகையான நற்பலன்களும் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக முக்கியமான செயல்பாடுகளில் மீனராசி அன்பர்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியும் அவர்களின் ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த வகையில் செயல்படும் பொழுது அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவும் பலன்கள் தரக்கூடிய அனுகூலங்களை கொண்டு வந்து தரும். இதை மனதில் நிறுத்தி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என நீங்கள் செய்ய போகிற எல்லா வகையான செயல்பாடுகளுக்கும் நல்ல வகையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.